தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலையும் சேம் தான் வந்து வச்சுருக்கேன். பட் ரெண்டுமே மேட் ஃபில்லிங் மாதிரி தான். பட் மேட் ஃபில்லிங் அப்படிங்கிறது சேம் ஒன்றே ஒன்று தான். பட் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒருக்கா போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேம் சைஸ்லனா ஒரு 4, 5 ஜர்தோசி ஒன்றா வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் சைஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போடும்போது, ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு ஜர்தோசியை தாண்டி அடுத்த ஜர்தோசியோட ஸ்டார்டிங் மறுபடியும் அந்த இடத்துல லாக் போட்டுட்டு லைட்டாக மறுபடியும் இன்னொரு நம்ம ஃபஸ்ட்டு இடையில இருக்கு இல்லையா, அந்த ஜர்தோசியோட ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை விட்டுட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் இன்னும் கூட நீங்கள் ஸ்லோ பண்ணி வச்சுக்கிட்டு கூட பாருங்கள். பிகாஸ் நான் வந்துட்டு நான் ஸ்லோ பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாகவே போட்டு காட்டுறேன். சேம் மறுபடியும் லாக் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஒரே ஒரு ஜர்தோசி வந்து இடையில வர்ற மாதிரி பண்ணிக்கணும். ஒரு ஜர்தோசி லெஃப்ட் சைடும் ஒரு ஜர்தோசி வந்து ரைட் சைட்லேயும் மாற்றி வச்சுட்டே வரணும். சேம் அதே ஒர்க் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆகும். லைட்டாக நம்மளுக்கு வந்துட்டு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பெல்லாம் வந்துட்டு நம்ம கடைசியாக ஃபில் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ லாக் போட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் கண்டினியூ பண்ணணும். குட்டியாக போட்டுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல குட்டி கேப் தான் தேவை. ஸோ அதனால் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எகெயின். இப்போ லெஃப்ட் சைடில் ஒன்று ரைட் சைடில் ஒன்று மாற்றி போடுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். லாக் போட்டுட்டு மறுபடியும் எடுத்து எகெயின் மறுபடியும் சென்ட்ரல். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் ஒர்க் தான். நம்ம வந்து த்ரெட்டில் மேட் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே லுக் தான் இந்த மேட் ஃபில்லிங்லேயும் கிடைக்கும். பட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதில் வந்து நம்ம கண்டினியூஸாக போடுவோம். பட் இதில் கண்டினியூஸாக போட முடியாது. ஸோ அதான் டிஃப்ரெண்ட். சேம் திங் அதே தான். மறுபடியும் சென்டர் கொண்டு வந்து இந்த ஜர்தோசி கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம 2 லைன் போட்டுட்ருக்கோம். அதுதான் உண்மை. ஒரே டைமில் 2 லைன் ஜர்தோசி லைன் போட்டுட்ருக்கோம். சரி முடிச்சாச்சு. இந்த பக்கமும் அதே ஒர்க் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மேட் ஃபில்லிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதே கம்ப்ளீட் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் குட்டி குட்டியாக